புத்தம் புதிய பொருட்கள் தயாரிப்பில் ஒரு வார பயிற்சி நடைபெற்றது. மகளிர் குழுவிற்கு தேங்காய் தண்ணீரில் நுங்கு தயாரிப்பு, தேங்காய் பாலில் தேங்காய் பர்பி தயாரிப்பு போன்றவற்றில் திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் பயிற்சி வடவள்ளி நேரு தொண்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. மேலும் சிட்பி வங்கியும் சதான் நிறுவனமும் சேர்ந்து நேரு தொண்டு நிறுவனம் மூலமாக வழங்கிய ஒரு வார பெண்களை தொழில் முனைவராக்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பயிற்சியை நேரு தொண்டு நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சவு காமராஜ் அவர்கள் துவக்கி வைத்து பேசுகையில், பெண்கள் சுய உதவி குழுக்களை கடந்த 30 ஆண்டுகளாக சிறந்த முறையில் அமைத்து கொடுத்து வரும் நேரு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு தேவையான நிதி உதவியும் வழங்கி அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் வழங்கி அவர்களது வாழ்வாதாரம் சிறந்து விளங்க நல்லதொரு பணியை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நேரு தொண்டு நிறுவன தலைவி திருமதி சத்யஜோதி காமராஜ் அவர்கள், பெண்கள் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலமாக இதுவரை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் இந்த ஆண்டில் 700 பேர்கள் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நோட் புத்தகங்கள் பராமரிப்பு, தொழிலை பதிவு செய்தல், வங்கி கடன் பெறுதல், அரசு மானியம் பெறுதல், காமர்ஸ் தொழில்நுட்பம், டிஜிட்டல் பணவர்த்தகம், டிஜிட்டல் பணவர்த்தகத்தால் பண மோசடியை தவிர்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களில் ஒரு வார பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தையல் கலை, எம்ப்ராய்டிங், மசாலா பொருட்களை தயாரிப்பு, தேங்காய் தண்ணீரில் நுங்கு தயாரிப்பு மற்றும் தேங்காய் பாலில் தேங்காய் பருப்பு தயாரிப்பு உட்பட உணவு பதப்படுத்துதல், வனப் பொருட்களில் மதிப்பூட்டப்படும் பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்தார். மேலும் சதான் நிறுவன ஒருங்கிணைப்பாளர்கள் திவாகர் மற்றும் அனு அவர்களும், டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி திறன தலைமை அதிகாரி சசிகுமார், சேலம் உருக்காலை முன்னாள் தலைமை பொறியாளர் வேலுச்சாமி, உணவு பதப்படுத்தப்படும் சிறப்பு பயிற்சியாளர் ஆர்த்தி மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சியாளர் ஆரோக்கிய வாசல் முருகானந்தம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். காமராஜ் கடந்த 41 ஆண்டுகளாக செயல்படும் நேரு தொண்டு நிறுவனத்தின் இயக்குநராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரு தொண்டு நிறுவனத்துல தற்பொழுது 5 நாள் தொழில் பயிற்சி நடத்துறோம். இது சதான் நிறுவனமும் சிட்பி என்ற வங்கி இணைஞ்சு நேரு தொண்டு நிறுவனத்தோட இணைஞ்சு செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்தை பயிற்சியின் நோக்கமே பெண் தொழில் முனைவரை உருவாக்க வேண்டும். அதோட அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சு தொழில் மேம்பாடு எப்படி அடையணும், அந்த பயிற்சியின் மூலமாக பொருட்களை எப்படி தயாரித்து நேரடியாக விற்பனை செய்ய முடியும், அந்த மார்க்கெட்டிங் காமர்ஸ் சொல்லிக் கொடுக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்ல கவனமாக எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் பணத்தை கோட்ட விடாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பாக பெண்களை நாங்கள் மகளிர் குழுக்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்டே கிட்டத்தட்ட 5000 குழுன்னா 1,00,000 பேர் இருக்காங்க. இவங்க தயாரிக்கிற பொருளை ஈஸியாக 1,00,000 பேரை கொண்டு சென்று அடைய முடியும். அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் இல்லாமலே நம்ம மக்களை சென்றடைவதற்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கு. இந்த நிறைய பொருட்கள்லாம் தயாரிக்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தேங்காய் தண்ணியில இருந்து அவங்க நொங்கு தயார் பண்றாங்க. த்ரூ அவுட் த இயர் அவங்க வருஷம் முழுவதும் தயாரிக்க முடியும். அதை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுத்து டெஸ்ட் இதெல்லாம் வாங்க போறோம். அந்த தேங்காய் தண்ணி எடுத்த அப்புறம் தேங்காய் பால்ல இருந்து பர்பி கேக் தயார் பண்றது, அந்த சக்கையில இருந்து சட்னி தயார் பண்றது, இப்படி ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணா அவங்க சின்ன ஒரு தேங்காய் வீட்டுக்கு பயன்படுத்துறதுல இவ்வளவு வருமானத்துக்கு வழி பண்ண முடியுங்கிறத அவங்களை சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த 5 நாள் பயிற்சி சான்றிதழ் கொடுக்கறத விட அவங்களுக்கு கடன் வசதி 1,00,000 3 லட்சம் வரைக்கும் கடன் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்க தயாரிக்க வச்சு அவங்க பொருளையும் விற்பனை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக இந்த பெண்கள் தொழில் முனைவர் பயிற்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில் 120 பேர் சேர்ந்திருக்காங்க 5 நாள் பயிற்சியில. கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லா இருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் நகரம் முழுவதும் 120 பேர் இந்த பயிற்சியில கலந்துட்டு இருக்காங்க.